10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, நான் வேலை நெறைய செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா சம்பளம் கம்மியா தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்பலேருந்து எனக்கு ஒரே குழப்பம். நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமான்ட்டு. நம்ம நாளெல்லாம் உழைக்கிறோம். ஆனா எனக்கு புடிச்ச மாரி என் லைஃப் எப்ப மாறும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரே கேள்வி. ஆனா இப்போ ஒரு பிசினஸ் மேனா உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? நான் அன்னைக்கு பல மணி நேரம் ஒரே வேலைய செஞ்சதுனால 10 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலைய எப்படி 5 மணி நேரம் செய்யணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். உங்களோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ குடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோம்ன்றத தாண்டி, எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம்ன்றது தான் ரொம்ப முக்கியம். சரி, வேலைய 5 மணி நேரத்துல முடிச்சுட்டு, மத்த நேரம் என்ன பண்ணேன்னு கேட்குறீங்களா? என் வேலைக்கு தேவையான மத்த ஸ்கில்ஸ கத்துக்கிட்டேன். உங்க ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, அந்த வேலைய மட்டும் தெரிஞ்சா போதாது. அத சுத்தி உள்ள எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம எப்பவுமே டாப்ல இருக்க முடியும். நம்ம மிடில் கிளாஸ்ல பொறந்தது நம்ம தப்பு கிடையாது. ஆனா மிடில் கிளாஸாவே செத்தோம்னா, அதுதான் நம்ம தப்பு. நம்ம ஃபியூச்சர்ல பயங்கரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது. அதுக்காக இறங்கி வேலை செய்யணும். அப்படி இறங்கி வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும். ஸோ இறங்கி வேலை செய்யுங்க. நீங்க நினைச்சத உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்.